ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கூகுள் ஸ்டிச்சுன்னு சொல்லி ஒரு கூகுள் வந்து நமக்கு ஒரு டூல் கொடுத்துருக்காங்க. அது வந்து வெப்பில் தான் ஆக்சஸ் பண்ண முடியும், மொபைல் ஆப் கிடையாது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கூகுள் ஸ்டிச்சில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஓனாக நம்மளால் டிசைன் பண்ணிக்க முடியும். அந்த டிசைன் வந்துட்டு இப்போது ஃபிக்மாவில் பண்ணுவோம்ல, அந்த டிசைனை வந்துட்டு நம்ம வந்துட்டு இதுவே நமக்கு பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் கூகுளில் போய்ட்டு ஸ்டிச்சுன்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லிங்க் ஒன்று வரும். அந்த ஃபஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணிட்டு உள்ளே போனீங்கன்னா ஸ்டிச்சுன்னு சொல்லி உள்ள stitch.withgoogle.comனு சொல்லி ஒரு அட்ரஸில் லோட் ஆகும். ஆனதுக்கப்புறம் அங்கே வந்து உங்களுக்கு ஒரு ப்ரொமோட் பண்ணுற டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கும், டெக்ஸ்ட் ஏரியா இருக்கும். அந்த டெக்ஸ்ட் ஏரியாவில் வந்துட்டு நமக்கு தேவையான டீட்டெயில்ஸ் வந்து ப்ராம்ப்டாக கொடுக்கணும். கொடுத்தோம்னா வந்து நமக்கு என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு ரியல் எஸ்டேட் வெப்சைட்டை வந்து பண்ணுறதுக்கான வெப் பேஜஸ்லாம் கேட்க போகிறேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஹோம் பேஜு, அபோட்டஸ் பேஜு, காண்டாக்டர்ஸு, ப்ராப்பர்ட்டிஸ் பேஜு, அதுக்கப்புறம் எஃப்ஏக்யூ, அந்த மாதிரி என்னென்ன பேஜஸ் நமக்கு வேணுமோ அதெல்லாம் கொடுத்துட்டு மேலே வந்து ஆப்பாக வெப்பான்னு கேட்பாங்க. அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. வெப்புன்னு செலக்ட் பண்ணிட்டு ஆப்பும் இதில் வந்து நம்ம ஆப்பும் டிசைன் பண்ணிக்கலாம், வெப்பும் டிசைன் பண்ணிக்கலாம். நான் வெப்பை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தோம்னா நமக்கு இந்த மாதிரி லெஃப்ட் சைடில் உங்களுக்கு வந்து என்னென்ன நம்ம ப்ராம்ப்டில் கொடுத்தோமோ அதை டீட்டெயிலாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்கோம். அது கரெக்டாக இருந்தால் எஸ் கிரியேட் ஆல் ஆஃப் தெம்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா அதுவே க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிடும். இல்லை அதில் கரெக்ஷன்ஸ் இருக்குன்னா மறுபடியும் நீங்கள் கீழே டைப் பண்ணி அந்த கரெக்ஷன்ஸை சொன்னிங்கன்னா அது மறுபடியும் அந்த டீட்டெயில்ஸை வந்து ரீஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது டிசைன் க்ரியேட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கு இது எப்படி இருக்குன்னா, கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஃபிக்மா மாதிரியே டிசைன்ஸ் கம்ப்ளீட்டாக பண்ணிவிட்டு உங்களால் வந்து அந்த கோடையுமே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நான் 5 பேஜஸ் கேட்டேன், 5 பேஜஸ் வந்துட்டு இங்கே லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ இது வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், ஏன்னா இது கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி இது வந்து ஓனாக நமக்கு ஒரு டிசைன் க்ரியேட் பண்ணி கொடுக்குறப்போ கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது இதில் எஃப்ஏக்யூ பேஜ் ஜென்ரேட் ஆகிடுச்சு, அடுத்து காண்டாக்டர்ஸ் பேஜ் ஜென்ரேட் ஆகிடுச்சு, அடுத்து ஹோம் பேஜ் ஜென்ரேட் ஆகுது. ஒன்ஸ் அது ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் நம்ம டீட்டெயிலாக போய் பார்க்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஏக்யூ பேஜ் வந்து டீட்டெயில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஃப்ஏக்யூ ப்ராடக்ட் லிஸ்டிங் பேஜ் இது. அதுக்கப்புறம் அடுத்து வந்துட்டு காண்டாக்டர்ஸு, ஹோம் பேஜு, ப்ராடக்ட் அபோட்டஸ் பேஜு எல்லாமே வந்துச்சு பாருங்கள். எந்த அளவுக்கு நீட்டாக கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்களா? ஸோ இது உண்மையாக ரியலாக ஒரு வெப்சைட்டோட லுக் வந்துடுச்சு. ஸோ இது வந்து டிசைனோடு வந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம கலர் கரெக்ஷன்ஸு இல்லை நமக்கு வந்து ஏதாவது லே அவுட் மாற்றணும் இந்த மாதிரினா நம்ம இங்கே பண்ணிக்கலாம். ஸோ இங்கே போய்ட்டு கலர் கரெக்ஷன் வந்து லைட் மோட்னா லைட் மோடு, டார்க் மோடு. இப்போ நீங்கள் தீம் அப்ளை பண்ணணும், இது எல்லாமே டார்க் மோடுக்கு மாறிடும். இப்போ டிஃபால்ட்டாக லைட் மோடில் இருந்துச்சு. இப்போ நான் இந்த பர்டிகுலர் ஹோம் பேஜ் மட்டும் டார்க் மோடுக்கு மாற்றிருக்கேன். ஸோ இது கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து டார்க் மோடில் ரீஒர்க் பண்ணி கொடுத்துரும். ஸோ டார்க் மோட்னா இப்படி தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லி வந்துடும். அதேமாதிரி அந்த இடத்துல நிறைய கலர்ஸும் இருந்துச்சு, நம்ம கலர்ஸும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சில செட்டிங்ஸ் வந்து டிஃபால்ட்டாக இருக்குது. அதேமாதிரி இதில் கலர்ஸ் இருக்குது. அடுத்து வந்து கஸ்டம் கலர்ஸ் ஆட் பண்ணிக்க முடியும். அடுத்து கார்னர் ரேடியஸ் இது பண்ணிக்கலாம். அப்புறம் ஃபாண்ட் ஏதாவது மாற்றணும்னு மாற்றிக்கலாம். அப்புறம் லைட் மோட், டார்க் மோட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம டிசைன்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பேஜோட டிசைன்ஸும் நம்மகிட்ட இருக்குது. ஸோ அதோட ஃபாண்ட்டோட ஹைட்டு, சைஸு, அதேமாதிரி டேப்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம அடுத்து வந்துட்டு இதை டவுன்லோட் பண்ணுறது எப்படி, அந்த மாதிரி செட்டிங்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரீஜென்ரேட்னு கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரீஜென்ரேட் டவுன்லோட்ஸு, வியூ கோட்ஸ் இருக்குது. இப்போ இந்த வியூ கோட்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா கோடுமே ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இப்போ அந்த என்ன பண்ணுவோன்னா, வியூ கோடை என்ன பண்ணுவோன்னா நமக்கு வந்து பேசிக் சிஎஸ்எஸும் HTML ஃபைலை யூஸ் பண்ணி தான் நமக்கு வந்து இது பண்ணி கொடுத்துருக்கோம். நம்மளால் வந்துட்டு பர்டிகுலர் ஃப்ரேம் ஒர்க்கை கேட்டு நம்ம பண்ண முடியாது. ஸோ அதேமாதிரி வியூ கோடு, அதுக்கப்புறம் ரீஜென்ரேட்டுங்கிறது வந்து என்னென்னா நமக்கு மொத்த பேஜையுமே ப்ராம்ப்ட் கொடுத்து ரீஜென்ரேட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி டவுன்லோட் கொடுத்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு HTML ஃபைலும் JPG இமேஜும் அந்த ஜிப் ஃபைலில் இருக்கும். இப்போ அந்த இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா அந்த பேஜுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு PNG இமேஜும் HTML ஃபைல் இருக்கும். ஸோ அதில் வந்து HTML CSSோடு சேர்ந்து நமக்கு வந்து இந்த ஹோவர் அனிமேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். பேசிக்கான அனிமேஷன்ஸ் எல்லாமே இன்க்ளூட் ஆகிருக்கும்.